ஹலோ டூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சேத்தாமன் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல இன்புட். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃப்யூச்சர் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃப்யூச்சர் இல்லைன்னா இன்ஜினியரிங்கே இல்லை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். த ஃபண்டமெண்டல் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதே இந்த 5 பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க. இந்த 5 பஞ்சபூதங்களை அடக்கியது தான் என்ஜினியரிங்கே. என்டையராக நீங்கள் இன்ஜினியரிங்கில் மார்வலஸ் பண்ணாலும் இந்த பஞ்சபூதங்களை அடக்கியது தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் முக்கியமான ஹீட் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்ட்டை எடுத்துக்கிட்டு தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லணும்னா இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி பேசுகிறதுக்கு ஒரு எபிசோடே எழுதணும். நமக்கு கொஞ்சம் புரியல. நம்ம எல்லாருமே சொல்லி மெக்கானிக் இன்ஜினியர்னா டோட்டலாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம். பட் அப்படி கிடையாது. ஃப்யூச்சரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சரியான ஒரு ஸ்கோப் இருக்குது, எடுக்க போகுது. நீங்கள் கேட்குறது புரியுது சார், சேலரி நல்லா கிடைக்கலையே. கிடையவே கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை நல்லா படிக்காதவங்க சேலரி சரியாக போகல. நீங்கள் கேட்குறது படி ஆரம்பத்தில் இதனுடைய சேலரி ஒரு 4 lakhs 5 lakhs per annum இருந்தாலும் அதிகபட்சமாக இங்கேயுமே 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் சேலரி வாங்குற அளவுக்குலாம் கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனி பேர்லாம் பெரும்பாலும் இப்போ யாரும் சொல்கிறதும் இல்லை, காலேஜில் அதை பற்றி பேசுகிறதும் இல்லை, நீங்கள் ஃபண்டமெண்டல் ஒழுங்காக படிக்கிறதும் இல்லை, ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. மொத்தத்தில் மெக்கானிக் இன்ஜினியரிங் நல்லா இருக்காது, நீங்களே ஒரு பேட்ச் போட்டு உட்காந்துட்டீங்க. ஆனால் இது நல்லா இருக்குன்றதை நான் சொல்லலை, ஏஐசிடி சொல்கிறாங்க, யூஜிசி சொல்கிறாங்க, நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஓகே, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மெக்கானிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே நீங்கள் மாஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் மெக்கானிக்கலாக படிக்க முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங்கோட நான் உள்ளே போகிறேன். பிஇ மெக்கானிக் இன்ஜினியரிங் த நியர் ஃபியூச்சர் அப்படிங்கிற நம்ம டைட்டில் கொடுத்துருக்குறோம். என்ன அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இனி கரண்ட் ட்ரெண்டிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்னங்கிறத நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சூப்பரான ஒரு இன்ஜினியராக வருவீங்கிற ஒரு சின்ன இன்புட்டோட நான் உள்ளே போகிறேன். வாட் யூ லேர்ன் பேசிக்காக நீங்கள் என்ன இதில் படிப்பீங்க அப்படின்னு கேட்டால், ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாரும் மாதிரி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இங்கேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி மூணுமே தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அது போக எந்த இன்ஜினியரிங்குமே படிக்காத ஒரு விஷயம், அல்லது எல்லாருமே சும்மா படிப்பாங்க, இவங்க சூப்பராக படிப்பாங்க அப்படின்னா என்ஜினியரிங் டிராயிங், கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்ஸ் அப்படிங்கிறதுல இவங்க தான் ஒரு பேசிக் அப்படிங்கிற ஒரு 3D டயக்ராம்லேருந்து வித்தியாசமாக நீங்கள் கற்பனையில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு 3D டயக்ராமை அப்படியே பிக்சரைஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி யாருக்கு வரும்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வரும். ஓகே, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். இதில் ஃபண்டமெண்டல் மேக்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், சென்ட்ராய்டு அப்படிங்கக்கூடிய நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுடைய ஒரு ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸை இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க படிப்பாங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத பற்றி படிப்பாங்க. தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இதுதான் இவங்களுடைய ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காகவே இருக்கும். ஸோ இது எல்லா செக்டார்லையும், எந்த செக்டாரில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா மேனுஃபேக்சரிங் செக்டார்லையும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரியல் செக்டாரும் சரி, இது கண்டிப்பாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது அவங்க படிப்பாங்க. மெஷின் டிசைன், நீங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு குட்டி மெஷின், ஒரு கார்பரேட்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுலேருந்து நீங்கள் ஒரு நட்டு போல்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுலேருந்து மிகப்பெரிய மிஷின், நீங்கள் ஒரு ஃப்ளைட்டு, ராக்கெட்டு, ஷிப்பு, இன்னும் கற்பனைக்கு முடியாத வேறு ஏதாவது பெருசாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியரிங்குள்ள இந்த மெக்கானிக்கல் மூளை உட்காந்துருக்கும். ஏன்னா அவங்க டிசைன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகே, அது மெஷினாக இருந்தால் ஓகே, அந்த மெஷின் மூமெண்ட்டில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா கைனமெட்டிக்ஸ் ஆஃப் மெஷின், அது மூமெண்ட்டில் இருக்கும்போது என்னெல்லாம் நடக்குது, அது இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு கூட ரியாக்ட் பண்ணும்போது எப்படிலாம் அந்த ப்ரெஷர் இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும், மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய பேராமீட்டர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கைனமெட்டிக்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் அப்படின்னு படிப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், என்டையர் ஒரு பிளான்ட்னா ஒரு பிளான்ட் நீங்கள் ரா மெட்டீரியல்லேருந்து ப்ராடக்டாக வர வரைக்கும் ஏகப்பட்ட சிஸ்டம் இன்வால்வ் ஆகிருக்கும், அதோடைய கண்ட்ரோல் சிஸ்டத்தை பற்றி படிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆகட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரியன்டான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரி இப்போ ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரியாக மாறுது, 4.0 போகும்போது IoT அப்படிங்கிற விஷயங்களாகட்டும், ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் இல்லை, இப்போ இனிமேல் அதுதான் ஃபியூச்சரேன்னு சொல்கிறாங்க. ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனுடைய ஃபண்டமெண்டல் பேசிக் இங்கே தான் உட்காந்துருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸு, 3D பிரிண்டிங் கான்செப்ட்ஸு, இண்டஸ்ட்ரியல் 4.0, ரெனியூவல் எனர்ஜி, ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க படிப்பாங்க. ஆனால் நான் கடைசியாக சொன்ன இந்த விஷயங்கள்லாம்
பெரும்பாலும் எலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் வச்சுருக்காங்க. பேசிக்காகவே நீங்கள் சரியாக வந்து இன்ஜினியரிங் இல்லைன்னு சொல்லி சூப்பரான ப்ரொஃபஸரை கூட அப்படியே கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களையே மனசு வந்து கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா நான் இந்த ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால இந்த ஃபீல்டில் அவங்களுடைய ஒரு எக்ஸ்பர்டைஸை நம்ம யூஸ் பண்ணிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம கடந்த ஒரு 10 வருஷமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் சூப்பராக நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி சேலரி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லேக் அண்ட் லேக், ஏன் க்ரோர் வரைக்கும் கூட யோசிக்கலாம். ஸ்டார்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் போக போக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக்ஸ். ஓகே, இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் போகலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் போகலாம், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் போகலாம், மேனுஃபேக்சரிங் செக்டரில் போகலாம். இண்டஸ்ட்ரி எனினே போட்ட எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் உள்ளே உட்காந்துருப்பாங்க. எனர்ஜி செக்டார், பவர் செக்டாரு, ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் செக்டாரு, மெட்டீரியல் சயின்ஸு. சாதாரண ஒரு மணல் எடுத்தால் கூட அதை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு வாழை மரத்து பட்டை எடுத்தால் அதை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு செடி ஏதாவது புதுசாக கொடுத்தீங்கன்னா அதை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை வந்து பேசிக்காக இவங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக படிக்கிறது யாருன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் அதிகமாக படிப்பாங்க. கொஞ்சம் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 3 பேர் தான் மெட்டீரியல் சயின்ஸில் கிங் மேக்கராக இருப்பாங்க. மெட்டலர்ஜி உண்மையிலே ஒரு நல்ல கோர்ஸ். அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ணுற எல்லா பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் வராது. நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ரைஸ் குக்கரை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை தோசைக்கல்லை எடுத்துட்டாலும் சரி, அதிலிருந்து பெரிய பெரிய கற்பனை கேட்டாத ஒரு சில ஒரு எந்த மிக்சரியை பார்த்தாலும் அதுக்குள்ளே ஒரு மெட்டலர்ஜி இருக்கும். சிம்பிளுங்க, நல்லா போட்டு கொதிக்க வைக்கிறீங்க, ஒரு 700 டிகிரி போகுதுங்கிறாங்க. 700 டிகிரி உள்ளே இருக்கிற பொருள் 700 டிகிரியில் இருக்கும், ஆனால் அந்த பொருள் வந்து உருகவே உருகாது. அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள் யோசிச்சா இந்த விஷயம் உங்களுக்கு வெளியில் வந்திருக்கும். அப்போ மெட்டலர்ஜி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. ஹெச்விஏசி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு, வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங். நம்ம எல்லாருமே இன்றைக்கி வந்து இதுவும் குறிப்பாக சென்னை போன்ற நகரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி ஏசி எல்லாமே இருக்க முடியாதுல்ல. நாட் ஒன்லி சென்னைங்க, நீங்கள் இன்னும் சவுதி அரேபியாலாம் போட்டிங்கன்னா ஏசி இல்லாமல் இருக்கிறதில்ல. இப்படி ஒரு ஏசிங்கிற ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம், ஹீட் அண்ட் வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங், இதெல்லாம் யார் பார்க்குறா அப்படின்னு கேட்டால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் பார்ப்பாங்க. ஸோ ஹீட், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங்கிறது ஒரு பெரிய ஏரியா. அதை பற்றி படிக்கிறது யாருன்னா இவங்க. அதுவும் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, சோலார்லேருந்து, சூரிய ஒளியிலேருந்து எப்படி நம்ம வந்து கூலிங்கை கொண்டு வர்றது, சூரிய ஒளியிலேருந்து எப்படி வந்து கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கேயோ போயிடுச்சுங்க டெக்னாலஜி. நம்ம தான் என்ன தெரிஞ்சுக்காமே மெக்கானிக்கல் சரியில்லைன்னு மீம்ஸ் போட்டு உட்காந்துருக்கோம். ஸோ ரயில்வேஸ் ஆகட்டும், ஷிப் பில்டிங் ஆகட்டும், ராக்கெட் சயின்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லா இடத்துலையும் இண்டஸ்ட்ரியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா, கேடு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு கேடு தெரியும்னு மார்க் லிஸ்ட்டில் வச்சுருப்போம், ஆனால் உண்மையிலே தெரியுமானா டிசைன் பண்ண தெரியாது. கேட்டையா தெரியுமான்னு கேட்பாங்க, சாலிட் ஒர்க்ஸ் தெரியுமான்னு கேட்பாங்க, கிரையோ தெரியுமான்னு கேட்பாங்க, ஆன்சர்ஸ் தெரியுமான்னு கேட்பாங்க, மேட்லேப் தெரியுமான்னு கேட்பாங்க, கம்ப்யூட்டேஷனல் ஃபியூல் டைனமிக்ஸ் தெரியுமான்னு கேட்பாங்க. பட் இது எதுவுமே நீங்கள் வந்து சரியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸில் நீங்கள் கற்றுக்க முடியுமானா கேரண்டியாக சொல்கிறேன், கற்றுக்கவே முடியாது. சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் உயிரோட்டம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அங்கெல்லாம் சூப்பராக சொல்லித்தராங்க, அங்கே படிக்கிறவங்க எல்லாருமே ப்ளேஸ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது எந்த காலேஜ், எங்கெல்லாம் சூப்பராக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குன்னு கேட்குறீங்களா? எஸ், நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாப் காலேஜஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நாட் ஓன்லி மெக்கானிக்கலுங்க, எல்லா இன்ஜினியரிங்குமே எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். இந்த காலேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம சும்மா இந்த அவங்க வந்து சூப்பராக வந்து வந்துட்டாங்க, எதில் வந்துட்டாங்க, டிஎன்ஏல வந்துட்டாங்க, 100% வந்துட்டாங்க, பிளேஸ்மெண்ட் சூப்பராக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற அந்த போஸ்டர்ஸை வச்சு நம்ம பண்ணல. பயங்கரமான அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லா ஆங்கிளையும் அனலைஸ் பண்ணி இந்த பெஸ்ட் காலேஜ் என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ அதை தாண்டி இப்போ நீங்கள் ஒரு ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிக்குள்ளே போகிறீங்கன்னா ஆன்சர்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க, மேட்லேப் கண்டிப்பாக கேட்குறாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டருக்குள்ள நீங்கள் போகணும்னு நினச்சா சிக்ஸ் சிக்மா தெரியுதா, லீன் டெக்னாலஜிஸ் தெரியுதா, லீன் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ் தெரியுதா அப்படிங்கிற ஒரு ஒன்று கேட்குறாங்க. குவாலிட்டி அனாலிசிஸ் பேஸ்டுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்சஸ். இண்டஸ்ட்ரியலுக்குள்ளே போனீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் நீங்கள் கிங் மேக்கராக இருக்கணும். பெரும்பாலும் நிறைய பேர் தெர்மோடைனமிக்ஸ் எனக்கு மேக்ஸ் வராது, ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் எனக்கு மேக்ஸ் வராதுன்னு இருப்பாங்க. நார்மலாகவே மேக்ஸே வராது அப்படிங்கிறனாலே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க மாட்டேன்னு யோசிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸை சூப்பராக வந்து மேக்ஸே இல்லாமல் படிக்கலான்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி உங்களை குழப்பி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. மேக்ஸுங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப அதிகம். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ஏஐடிஎஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும்போது ஸோ இதெல்லாம் பேசிக் நீங்கள் +2 சூப்பராக ஓரளவுக்கு பண்ணியிருந்தாலும் இங்கே நீங்கள் வந்து இங்கே பட்டையை கலப்பலாம் அப்படிங்கிறது தான் நம்ம அனுபவபூர்வமாக பார்த்த விஷயம். ஸோ எனர்ஜி பவர் செக்டரில் பார்த்தீங்கன்னா ஐஓடியாக இருக்கட்டும், பிஎல்சி பேஸ்டுக்கான நாலேஜ், ஏஐ பேஸ்டுக்கான டூல்ஸ், மெக்கானிக்கல் பேஸ்டுக்கான ஏஐ டூல்ஸ். ஏன் திருப்பி ஏஐ சொல்கிறேன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏஐ பற்றி படிக்கிறாங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும். அதனால தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போனால் ஏஐ இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ், அகைன் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்க்கான நாலேஜ். மெட்டீரியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டெஸ்டிங் எப்படி, 3D பிரிண்டிங் எப்படி, க்ரீன் மெட்டீரியல்ஸ் பற்றி புதுசாக கண்டுபிடிக்கிறது. ஸோ இதெல்லாமே மெட்டீரியல் சயின்ஸில் இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கக்கூடிய நாலேஜஸ். இதெல்லாம் இருந்தால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிடலாம். ஹீட் அண்ட் வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங், இதுலலாம் போகிறீங்கன்னா இது முக்கியமாக இதெல்லாம் ஆளே கிடைக்கிறது இல்லைங்க. அவ்வளோ என்னங்க
நீங்கள் ஒன்றுமே இல்லை, சும்மா நீங்கள் ஒரு கார்பென்ட்ரி மாதிரி இதில் வந்து இந்த மெட்டலர்ஜியில் வந்து இந்த ஷீட் மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு பிளேட்டை கட் பண்ணி எப்படி ஒட்டுறது எப்படி மடிக்கிறதுன்றதை தெரிஞ்சிட்டாலே இன்றைக்கி வந்து குவைத்தில் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க. சாதாரணமாக இன்றைக்கி ஒரு லேபராக போகிறவங்க கூட இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. சரி, பார்க்கலாம் காலம் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். எந்த இடத்துல கேப் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கேப் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரி 4.0க்கு இது எல்லாருமே மாறிட்டோமா அப்படின்னா, இந்த ட்ரெடிஷ்னல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த ட்ரெடிஷ்னல் 4.0க்கு நம்ம மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த சேஞ்சஸ்ங்கிறது ஒரு கேப் இருக்கிறதா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரில் பார்க்குறாங்க. அபாக்கஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம இங்கே கீழே போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிங்கிறது ஃபியூச்சரில் வரப்போகிற டெக்னாலஜி. 4.0 இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் வரக்கூடிய டெக்னாலஜி. ஸோ இதெல்லாமே வந்து சிலபஸில் கவர் ஆகுதா, இல்லை ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்சஸாக கொடுக்குறாங்களன்னா, நிறைய நல்ல காலேஜ்லேயே வந்து மெக்கானிக்கல் வச்சுருந்தா யாரும் சேர மாட்டுறாங்க, எங்களுக்கு வருமானமே வரலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வருமானம் வரும் ஏஐடிஎஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களை கூப்பிட்டு இருக்காங்க. அங்கே வாத்தியாரும் இல்லை, சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆளும் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு வழியும் இல்லை. கடைசியில் நானும் படிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் முன்னாடி எடுத்த அனாலிசிஸில் இதுதான் வந்து நமக்கு நடந்திருக்குது. ஓகே, சஸ்டைனபிள் அண்ட் க்ரீன் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு ஏரியா. இந்த ஏரியா பற்றி அதிகமாக வந்து மெக்கானிக்கலில் கவர் ஆகலை. இதெல்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வரும்போது இண்டஸ்ட்ரியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்களுக்கு வந்து லேக் ஆஃப் இந்த இதில் வந்து நாங்கள் தேடுறோம், ஆள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு கேப் விழுந்திருக்குது. ட்ரெடிஷ்னல் பாயிண்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறத கொஞ்சம் மாற்ற சொல்கிறாங்க. ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ட்ரெடிஷ்னல் மெக்கானிக்கல், கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறி வாங்க அப்படிங்கிறாங்க. லிமிட்டட் எக்ஸ்போஷர், இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் உண்மையாகவே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் எடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு இன்டர்ன்ஷிப்ஸ் எடுக்கிறதுக்கோ நம்ம சான்சஸ் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. கரண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜி பேஸ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த லிமிட்டட் எக்ஸ்போஷர் இருக்குது. மாடர்ன் டூல்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன நிறைய மாடர்ன் டூல்ஸை பற்றின நாலேஜஸ் வந்து நிறைய கேண்டிடேட்ஸுக்கு கிடைக்கவே இல்லை, தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாடர்ன் டூல்ஸ் வரும்போது இப்போ ரெனியூவல் எனர்ஜி நாலேஜ், ரெனியூவல் எனர்ஜினா எலக்ட்ரிக்கல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் ரெனியூவல் எனர்ஜி நாலேஜ்ங்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு தேவை. ரெனியூவல் எனர்ஜியில் நீங்கள் சூப்பராக இருந்தாலே நீங்கள் வந்து மெக்கானிக்கலுக்குள்ளே சூப்பராக வர முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி கேடு, எஃபிஏ, கம்ப்யூட்டர் டிசைன்ஸு, ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸு, கம்ப்யூட்டேஷனல் ஃபியூனோடைனமிக்ஸு, ஐஓடி, ஏஐ பேஸ்டு ரொபாட்டிக்ஸு, எக்கோ ஃப்ரெண்ட்லி டிசைன், சஸ்டைனபிள் டிசைன் சொல்கிறாங்க. சின்ன டிசைன், உதாரணத்துக்கு முன்னாடிலாம் கார் போனால் புகை வரும், கார்பன் டை ஆக்சைடு வரும்னு பார்த்தோம். கொஞ்சம் மாற்றி யோசிச்சு டிசைன் பண்ணுறாங்க. என்ன டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா, கார் போனால் ஆக்சிஜன் வரும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. ஸோ ஹைட்ரஜன் வெஹிக்கிள் வெளியில் வந்துருச்சு. ஸோ எல்லாம் இந்த மாதிரி அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படிக்கூடிய விஷயங்கள் 3D அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாவிலலாம் வந்து ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ் வந்து கிடைக்கல. இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்குது. இதெல்லாம் சிலபஸில் கவர் ஆகி ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான கேண்டிடேட் இருந்தால் டெஃபினட்டாக ஸ்டார்டிங் சேலரி 4 to 5 lakhsலேருந்து அதிகபட்சமாக 60 lakhs வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து எந்தெந்த கம்பெனிலாம் வந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் 60 lakhs சேலரி கொடுத்துருக்காங்க, இது எந்த காலேஜில் நடந்திருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படின்னா, மாசாக இருந்தால் மட்டும்தான் மெக்கானிக்கல் படிக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னா யார் வேணாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பை, see you.